லேர்ன் இங்கிலீஷ். லேர்ன் இங்கிலீஷில் இங்கிலீஷில் எத்தனை லெட்டர் அப்படின்னு கேட்டாக்க எல்லாம் சொல்கிறது அந்த இங்கிலீஷ் இஎன்ஜிஎல்ஐஎஸ்ஹெச் சொல்லுவாங்க, இல்லைன்னா 26 லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லைங்க, ஒரே ஒரு ஆல்ஃபபெட். அந்த ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு 26 சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த 26 சிம்பிள்ஸும் 26 சவுண்ட் வரும். இதுதான் வந்து ரெண்டே 2 லெட்டர் தான் இருக்குது. ஒன்று கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர். எப்போதுமே இங்கிலீஷை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாக பிரிக்கலாம். அந்த ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ஒன்று, ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஒன்று. இந்த லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கில் வரும்போது எது கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிசீவ்டு ப்ரனன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிசீவ்டு ப்ரனன்சியேஷன் யார் கொடுக்கறது கரெக்டான இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் உள்ள ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் பேசுகிற இங்கிலீஷ் தான் கரெக்டான இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிசி, பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன், இதில் இருந்து கிடைக்கிறது. அங்கே பேசுகிற இங்கிலீஷ் தான் கரெக்டான இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ரிசீவ்டு ப்ரனன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வரும்போது தான் வந்து உங்களுக்கு உங்களோட லாங்குவேஜில் பேசும்போது எப்படி சிலபிஃபை பண்ணணும் அப்படின்னு, எப்படி ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் ப்ரனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், பயாலஜி அப்படின்ற ஒரு வேர்டை எப்படி பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே எந்த வேர்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கூட 2 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இருக்குதான்னு பாருங்கள். இன்னொன்று, எப்போதுமே கையை எப்படி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பண்ணும்போது இந்த ஜிக்கு வந்து ஒரு தடவை தான் நவரணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள், பயாலஜி அப்படின்னும் போது பை, ஓ, லோ, ஜி இப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி இராடிகேட் அப்படின்ற ஒரு வேர்டை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இ-ரா-டி-கேட் அப்படின்னு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்வென்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னாக்கா, இன்வென்ஷன் இது ப்ரிஃபிக்ஸ்லேயும் இருக்குது, சஃபிக்ஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரூஃப் அப்படின்னும் போது 1755 டாக்டர் சாமுவல் ஜான்சன் கொடுத்த டிக்ஷனரி தாங்க ப்ரூஃப். அதுதாங்க மெயின். அதிலிருந்து தான் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு மீனிங் வந்தது. ஐன்றது ஒரு மீனிங் கொடுத்தது, ஏன்றது ஒரு மீனிங் கொடுத்தது, 2 லெட்டர்ஸ் வேர்டில் டூன்றது ஒரு மீனிங், ஹீன்றது ஒரு மீனிங், அப்படியே தான் 3 லெட்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு வந்தது. ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் I'll tell in detail about the following. Thank you, my dear friends.